அதுக்கு பஸ் டிக்கெட்டும் வேணாம், ட்ரெயின் டிக்கெட்டும் வேணாம். லூசு மாதிரி பேசாத, சீக்கிரமா ஓடி வாடா, வீட்டுக்கு போய் கதவு சாத்திட்டு உட்காரலாம். என்ன அம்மா லூசு மாதிரி பேசுது? பஸ் டிக்கெட்டும் வேணாம், ட்ரெயின் டிக்கெட்டும் வேணாம்னு சொல்லுது. கதவை சாத்திட்டு உட்காந்தா உள்ள வராதா? பயங்கரமா இருந்துச்சு அந்த பேயை பார்க்கவே. அப்படியே என் உடம்ப விட்டு உயிர் வெளியில வந்த மாதிரி இருந்தது. ஒரு நிமிஷம் நான் அங்கேயே செத்து போயிட்டேன். அம்மா அம்மா ஒரு நிமிஷம் அழுகிறத நிப்பாட்டு. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நான் பேசுறேன். இப்ப நிறுத்த போறியா இல்லையா? சீக்கிரமா சொல்லுடி. இப்ப நான் சொல்றதை கேட்டு நீ ஷாக் ஆகுவ பாரு. இதுக்கு மேலேயாமா எனக்கு ஷாக் வேணும்? அம்மா அன்னைக்கு அண்ணனை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிடுச்சு. என்னது? அவன் எங்க இருக்கானோ அவளுக்கு தெரிஞ்சிருச்சா? அவளுக்கு தெரிய வாய்ப்பே இல்லையே. அது எப்படி அவளுக்கு தெரிஞ்சது? நான் தாமா பயத்துல கொஞ்சம் உளறிட்டேன். சாரிம்மா. பாப்பா கொஞ்சம் குனியே. அம்மா வேணாம்மா, அடிக்காதம்மா. இங்க பாரு, நீயா குனிஞ்சனா நான் 2 அடி அடிச்சுட்டு விட்டுருவேன். இல்ல ஓடுன்னு நினைச்சுக்கோ, நான் துரத்தி வந்து அடிப்பேன். அம்மா அடிச்சது போதும்மா. இப்ப அடுத்து என்ன பண்ணணும்னு யோசி. நான் கூட வீட்ல தான் இருப்பேன். போர் அடிக்கும் போதெல்லாம் என்ன கூப்பிட்டு கூட அடிச்சுக்கோ, அது எனக்கு கவலை இல்லை. ஆனா முதல்ல அண்ணன் கிட்ட போகக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணுன்றதை நீ முதல்ல யோசிப்போ. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு யோசிக்கணுமா? ஏண்டி இவ்வளோ பிளான் பண்ணி அவங்க 2 பேர்த்தையும் பிரித்து அவனை தனியாக வச்சு இப்போ அவன் காசில் நம்ம எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். நீ என்னன்னா ஈஸியாக எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்திருக்க. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? உனக்கு படிக்கணும்னு ஆசை இல்லையா? நல்லா திங்கணும்னு ஆசை இல்லையா? நல்லா துணிமணி போடணும், அப்படியே நல்லா ஊர் சுத்த, உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க 200 பவுன் நகை போட, எல்லாத்துக்கும் அவன் தானே இப்படி காசு கொடுத்துட்ருக்கான். அவன் பொண்டாட்டி பிள்ளைக்கு கூட கொடுக்க விடாமல் நம்ம வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம். நீ இப்படி சொல்லிட்டு வந்துட்டனா? அவள் தேடி போய் ஏதாவது கேட்டால் வச்சு அவன் மனசு மாறி அவளுக்கு கொடுத்தானா? அப்புறம் எப்படி உனக்கு 200 பவுன் போட்டு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் சொல்லு? அப்புறம் நீ மாதத்துக்கு ஒரு தடவை டூர் போகிறையே, கொடைக்கானல், பெங்களூரு, ஊட்டி, மைசூரு, அதுக்கெல்லாம் காசு யார் தர்றா? அவன் தானே தர்றான். நீ என்ன லூஸா? எப்படி நீ இதை வளர்ன அந்த பேயை பார்த்து பயந்து அண்ணி அந்த பேயை என் மேலே ஏறி விட்டுருவேன்னு சொன்னாங்க. நான் பயந்து எல்லாத்தையும் சொல்லிட்டேம்மா. சாரிம்மா. அட அரக்கிருக்கு. அப்படியே செஞ்சிருந்தாலும் அதை நான் எடுத்திருப்பேன்டி. நீ இப்படி தேவையில்லாமல் உளறிட்டியே. அம்மா நம்ம கண்டபடி செலவு பண்ணணும்னா அதுக்கு அண்ணன் பணம் கண்டிப்பா இருக்கணும்மா. எப்படியாவது அண்ணன் சேர விடாதம்மா. அப்புறம் அவளுக்கு மகள் 2 பேத்துக்கும் காசு கொடுத்தான்னா நான் என்ன பண்றது? அதுக்கப்புறம் நம்ம சொத்துலையும் பங்கு கேட்பாங்க. இதெல்லாம் தெரிய வந்தது தானடி அவங்க 2 பேர்த்தையும் தனித்தனியாக ஆக்கி வேற வேற பக்கம் வச்சேன். அவன் கல்யாணம் ஆனது பிள்ளை பிறந்ததையே மறந்து உட்காந்துருக்கான். ஆனால் நீ எல்லாத்தையும் சொல்லி இப்போ அவள் போய் கேட்டானா எல்லாமே ஞாபகப்படுத்துவா. எனக்கு இருக்கு. உன்னை போய் பெற்றேன் பார்த்தியா, நல்லா என் வயிற்றுல நானே 4 போடு போட்டுக்கிடணும். வா அவள் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். பார்த்துட்டு அப்படியே உங்கள் அண்ணனை போய் இடம் மாற்றுறதுக்கு ஏதாவது முடிஞ்சிச்சுன்னா பண்ணிட்டு வரலாம். முதல்ல அவனை அந்த ஊர்லேருந்து வேறு ஊருக்கு மாற்றணும். சீக்கிரமா போகலாம். இங்கே பாரு, உன் பாட்டி வருவாங்க. இப்போ அவங்க வந்தாங்கன்னா அம்மா சமையல் வேலை பார்த்துட்ருக்காங்கன்னு சொல்லு, வேறு எதையும் சொல்லாத. ஆனால் அம்மா நீ சமைக்க தானம்மா போகிற, அப்போ அதை தானே சொல்லி ஆகணும். தங்கம் என்ன தங்கம் பண்ணிட்டு இருக்க? பாட்டி என்ன ஓவராக குலையிறீங்க? அது ஒன்றும் இல்லை பாட்டி, பக்கத்து ஊர் வரைய போகிறேன். உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுமா, வாங்கிட்டு வரேன் நான் போய். எனக்கு ஒன்றும் வேணாம், நீங்கள் கிளம்புங்க. ஏம்மா பாட்டி மேலே கோவமாகவே இருக்க எப்பயும்? ஏன் உங்களுக்கு காரணம் தெரியாதா? எங்கள் குடும்பமே 2 ஆனதுக்கு காரணம் நீங்கள் தானே. உங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாளா? இல்லவே இல்லைம்மா, எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. இவன் தான் உங்கள் அப்பா கிட்ட சண்டையாக போட்டுட்டு இருந்தான். அவன் இவளோட டார்ச்சரை பொறுக்க முடியாமல் எங்கேயோ போயிட்டான். பாட்டி நான் படம் பார்க்கணும், கிளம்புங்க இங்கேருந்து. பாட்டியை நம்புறே இல்லைம்மா நீயாவது நம்புமா.
பாட்டி எங்கள் அம்மா வாய் பேசுவாங்க, ஆனால் அவங்க ரொம்ப நல்லவங்க. இருக்கிறத சொல்லிட்டு அப்படியே விலகிக்கிடுவாங்க. உங்களை மாதிரி ஓர வஞ்சனையாக மனசில் ஒன்று வச்சுட்டு வாயில் ஒன்று பேச மாட்டாங்க. இதுதான் அவங்க மேலே இருக்கிற பெரிய குற்றம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இருக்கிறத மூஞ்சி முன்னாடி பேசினா தப்பு எங்கள் அம்மா. ஆனால் உங்களை மாதிரி மனசில் ஒன்று வச்சுட்டு முதுகுக்கு பின்னாடி வேற ஒருத்தவங்ககிட்ட சொல்லுனா அது கரெக்டு. முதுகுக்கு பின்னாடி புறணி பேசுகிறது தான் பாட்டி தப்பு. நீங்கள் அதைத்தான் செய்கிறீங்க இப்பயும். கிளவி போய் தொலைய மாட்டேங்குது, உட்காந்து ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்குது. ஆங்காரம் பிடிச்சவ ஆத்தா எங்கன்னு வர அப்படியே. அம்மா இந்த லேப்டாப் நல்லா இருக்குமா, நான் தூக்கிக்கிறேம்மா, எனக்கு வேணும். உனக்கு வேணும்னு எடுத்துக்கோ. யார் லேப்டாப்பை யார் எடுக்கிறது? இருங்க எங்கள் அம்மாவை கூப்பிட்றேன். அம்மா இங்கே வாமா, இந்த என் லேப்டாப்பை அத்தை திருடுது, எல்லாத்தையும் கொண்டுட்டு போயிடுச்சு. இப்போ என் படிக்கிற சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் எடுத்துகிட்டு போகுது. நிறுத்தடி, என் பையன் இங்கே இருக்கிறதெல்லாம் எங்களுக்கு தான் சொந்தம். ஆத்தாளை கூடுவாளாமே, போய் கூப்பிடு உன் ஆத்தாளை. அவள் வந்து என்னை கிழிக்கிறான், நான் பார்க்குறேன். எதுக்குடி இப்போ கத்துன? என்னை எதுக்கு கூப்பிட்டு சொல்லு. அம்மா எப்பயும் போல அத்தை இந்த வீட்டுக்கு வந்து என் லேப்டாப்பை திருடுது. கேட்டால் பாட்டி இது என் வீடு, என் பையன் வீடு, அது இதுன்னு கதை அளக்குது. என்ன நீயே கேளு, நான் கிளம்புறேன். ஆனால் எனக்கு கொடுத்த லேப்டாப் என்னோடது, அது எனக்கு வேணும். அது எப்படியும் வாங்கி எனக்கு கொடுத்துரு, அவ்வளோதான். பெரியவங்க சண்டையில் நான் கூட நிற்க மாட்டேன், நான் கிளம்புறேன். உன்னை எத்தனை தடவை சொன்னேன் இந்த வீட்டில் இருக்க பொருளெல்லாம் கொண்டுட்டு ஓடக்கூடாதுன்னு. சொன்னால் கேட்குறியா? உங்கள் அம்மா சாப்பாட்டில் உப்பு போட்டு தானே கொடுக்குது. ஆ இரு, நான் உன் மண்டையை உடைக்க கல் எடுத்துகிட்டு வரேன். கல்லா? ஐயோ, என்ன அண்ணி வர வர வன்முறையிலலாம் இறங்குது. இங்கேருந்து நம்ம இப்போ ஓடலாம், நம்ம கையை காலை கழட்டி நம்ம அம்மா கையில் கொடுத்து அனுப்பிடுறோம். ஐயோ நானும் வரேன், இல்லைன்னா என் மண்டையும் உடச்சிருவா இவ. இப்போ என்னடி என்ன பண்ணனே எனக்கு தெரியல. அம்மா அம்மா, எனக்கு ரொம்ப இறக்குது. அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி அன்னைக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, அண்ணனை இடமாத்த சொல்லு. போய் அதை செய்யும் போத என்னால் சுத்தமா முடியல, தண்ணிக்காக வேற அடிக்குது. அதான் ஃபோன் பண்ணுமா, போமா பண்ணுமா. இருடி சீக்கிரமாக பண்ணுறேன். ஹலோ தம்பி, நான் ஸ்பீக்கரில் போட்டிருக்கேன். அண்ணன் அங்கே இருக்கான்ல, அவனை வேற ஊருக்கு மாற்ற முடியுமாப்பா? அம்மா தயவுசெய்து ஃபோனை வச்சிரு, நானே கோவத்தில் இருக்கேன். ஏன் தம்பி இப்படி கடுப்பாக பேசுகிற? அம்மா என் பொண்டாட்டியை ஒரு பிச்சைக்காரன் கூட்டு போயிட்டாம்மா. அம்மா என்ன விவரமா கேளுமா, சீக்கிரமா. ஒரு கெட்ட விஷயம் வந்து ஒரு நல்ல விஷயம் வருது, இது அனுப்பி விட்டுலாமா, சீக்கிரமா கேளு என்ன விஷயம்னு. ஒருவேளை அந்த பிச்சைக்காரன் தான் பிடிக்கிறேன், அதை கூட அனுப்பி விட்டுட்டு வர சொல்லுமா அண்ணனை. ஏன் அவன் அவளை பிடிச்சி தொங்குறான், அறிவு கட்டவன். தெரியலையேடி, பார்க்கலாம் என்னன்னு. நமக்கு வாழைப்பழம் நழுவி பாலில் விழுகுதுடி, ஆனால் அது நழுவி வாயில் விழ மாட்டேக்கே. விளைவிக்கணும் முட்டாளம்மா. ஏம்மா நீ உன் மகளும் பேசாங்க, எனக்கு இங்கே நேரமாச்சு, எங்கே ஏதுன்னு தேடி கண்டுபிடிக்கணும். இல்லை அவன் என் பொண்டாட்டியை வேற யார்த்தையாவது விற்றுருவான். நீ வைமா முத. எங்கே போனான்னு தெரில, இப்படி தலையில் துணியை போட்டு என்ன ரோடாக தேட விட்டுட்டாலே இவ கை காலை நோண்டி விற்றுருந்தான்னா நான் யாருக்கு என்ன பதில் சொல்லுவேன்? அப்பா பாப்பாவோட அப்பாவுக்கு பிறந்தநாள் இன்னைக்கு, நாங்கள் ஸ்வீட்டு. ஏம்மா உனக்கு வெக்கமாவே இல்லையாம்மா? அவனே ஒரு வெக்கம் கெட்டவன், அவன் பிறந்த நாள்னு எனக்கு ஏன் நீ வந்து ஸ்வீட் கொடுக்க? கிளம்புமா இங்கேருந்து. பொண்டாட்டி 2 மாசமாக இருக்கும்போது கொண்டுட்டு வந்து விட்டுட்டு போனவன், பிள்ளைக்கே 2 வயசு ஆகுது, இன்னும் வந்து கூட்டுட்டும் போக மாட்டேங்கான், தனியாகவும் வைக்க மாட்டேங்கான், காசும் கொடுக்க மாட்டேங்கான், வரவும் மாட்டேங்கான், போகவும் மாட்டேங்கான். அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவனுக்கு ஒரு பிறந்த நாள் ஒரு கேடு. நானும் கல்யாணம் ஆகி 3 வருஷம் முடிஞ்சு 4வது வருஷம் பிறந்துருச்சுப்பா. வர சொன்னால் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிட்டு கிளம்பிடுறான். நான் என்ன பண்ணேன்? இப்படிப்பட்டவன் தெரிஞ்சிருந்தா இவனுக்கு கல்யாணமே பண்ணி கொடுத்துருக்க மாட்டேன்.